ஒன்றும் வேணாம் எனக்கு. ஒன்றும் நான் கூப்பிடல. நீ ஒன்றும் வேணாம் எனக்கு. எனக்கு பூனை தான் வேணும். நீ ஒன்றும் வேணாம்ப்பா. நீ ஒன்றும் வேணாம் எனக்கு. நீ ஒன்றும் வேணாம். நீ ஏறாத. நீ அம்மா மேலே படுக்கக்கூடாது. கீழே இறங்கிக்க. கிழவி பிள்ளையா நீ? நான் உன்னை வர சொன்னேண்ணா? இது இல்லை, இது உரிமையாக வந்து அப்படி மேலே படுத்துக்கினியே நீ. நீ இறங்கு. நான் போய் பூனையை தூக்கின்னு வரேன். எனக்கு டோலு போலு தான் பிடிக்கும். ஒன்றை பிடிக்காது எனக்கு. அம்மாவுக்கு நீ வேணாம்ப்பா. நீ வேணாம். நீ போ. அங்கே போய் படுக்கக்கூடாது. இப்படி வந்து வெளியில் போ. நீ வெளியில் போய் படுத்துக்க போ. நீ ஒன்றையும் அம்மாட்ட வராது. நீ வராது அம்மாட்ட. நீ ஒன்றையும் படுக்க வேணாம். பாருங்கள் எவ்வளோ உரிமையாக வந்து எங்கள் அம்மா நான் படுப்பேன் தான் அப்படின்னு வந்து படுக்குது பாருங்கள். இந்த பாசந்தாங்க இந்த பைரவர்கள்கிட்ட. இல்லைடா பட்டு, நீ தாண்டி அம்மா செல்லம். நான் சும்மா சொன்னேன்டி, என் பட்டு புள்ள, என் ராஜகுட்டி இது. நான் சும்மா சொன்னேண்ணா. நீ படுத்துக்கடி, உனக்கு தாண்டி அம்மா. என் செல்லண்டா நீ. படுத்துக்கடி. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். உங்கள் வீட்டு பெட்டும் இப்படி தான் பண்ணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பைரவருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்கலாங்க.